நன்றி. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற விசுவாசத்தோடு இந்த விட்னஸை தொடங்குறேன். ஏன்னா எல்லாரும் பசியா இருப்பீங்க. நான் நிச்சயமா நம்புறேன் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நிரப்புங்க. ஆக்சுவலா விட்னஸ்னு சொல்லணும் அப்படின்னா, முதல்ல ஆண்டவருக்கு சாட்சியா ஜீவனோட இருக்கிறத முதல்ல நான் ஒரு சாட்சியா சொல்ல விரும்புறேன். ஏன்னா எத்தனையோ பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் அவர் நாம மகிமைக்கு பயன்படுத்தணுமோ அதை கரெக்டா பயன்படுத்துவார். நம்ம யார சார்ந்து இருக்கிறோமோ இல்லையோ, கர்த்தரை சார்ந்து கொண்டு இருந்தா எந்த இடத்துலயும் நம்ம வெட்கப்படுத்த விடவே மாட்டார். நம்மளை விட அவர் ரொம்ப நம்ம வாழ்க்கை குறித்து வைராக்கியம் உள்ள தேவனா இருக்கிறார். அதாவது ஆக்சுவலா எங்களுக்கு 2 பிள்ளைங்க, எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்து 12th படிச்சு இப்ப முடிச்சிருக்கா. சன் வந்து 10th முடிச்சிருக்கான். எங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன பார்த்துதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு பயங்கரமான சேலஞ்ச், உங்களுக்கு தான் கண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மாம்சத்துல இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள கொஞ்சம் அள்ளு இருக்கும். ஆனா கர்த்தர் சமூகத்துல போகும்போது அதெல்லாம் காணாம போயிடும். தினமும் வந்து நானும் என் சகோதரியும் வந்து கான்கால்ல ஜெபிக்கிற ஒரு வழக்கம் உண்டு எங்களுக்கு ரொம்ப வருஷமா. நாங்க வந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒரு வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிப்போம். என்னன்னா, சங்கீதம் 118ல 23வது வசனம், அது நீங்க போட்டிருக்கோம். அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. என்னென்ன காரியங்களை குறித்து பயம் இருக்கோ, பயம் சொல்லக்கூடாது, ஒரு எதிர்பார்ப்பு, கண்டிப்பா இது சக்சஸ்ஃபுல்லா முடியணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் இந்த வசனத்தை நாங்க சொல்லி ஜெபிச்சோம். நான் ரொம்ப கம்பீரமா சந்தோஷமா சொல்றேன், இந்த வசனத்தை கர்த்தர் எங்க வாழ்க்கையில பலமா கிரியை செய்தார். உண்மையிலே சொல்றேன். எங்க அம்மாவை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், ஐயா தொடங்கிட்டாங்க. எங்க அம்மா வந்து ஒரு நல்ல விசுவாசத்தாய். அவங்க கிட்ட இருந்து வந்து நிறைய விஷயங்களை நாங்க கத்துக்கிட்டோம். பைபிள் படிக்கல, சர்ச்சுக்கு போல, விழுந்து விழுந்து ஆண்டவரை தேடணும்லாம் பண்ணல. அவங்க வாயில வந்து 2 வார்த்தை, தேவன் என்னோடு இருக்கிறார், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இது 2 அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் மனசு டிஸ்டர்ப்டா இருக்கும்போது அவங்க கிட்ட சொன்னா, தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லு, பிரேயர் பண்ணு, மத்ததெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. கேஷுவலா சொல்லுவாங்க. என்னவோ வந்து உழுந்து உழுந்து பயங்கரம் பிரசங்க கேட்ட மாதிரி சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து கிடைச்சத இந்த விசுவாசம் நினைக்கிறேன். இந்த மாதிரி அது கர்த்தராலே ஆயிடுச்சு, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கொஞ்சம் கூட இது நடக்குமா, இது சாத்தியமா அப்படின்ற குழப்பம்லாம் நிஜமாய் வரல. நம்ம பேசுறது எல்லாத்தையும் கர்த்தர் பாக்குறாரு. ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. நிச்சயமா இந்த காரியத்துல அது கர்த்தராலதான் ஆயிடுச்சுன்னு. எப்படின்னா, ஸ்டார்டிங்ல என் பசங்க 2 பேரும் ரொம்ப நல்லாதான் படிச்சாங்க. எங்க அம்மா வந்து அக்டோபர் மாசம் சிக் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அவங்களுடைய பலவீனத்தை குறித்து கவலைப்பட்டு, ஓப்பனா சொல்றேன், என் பசங்களை நான் சுத்தமா எதுவுமே கண்டுக்கல. அந்த அளவுக்கு நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன். அம்மா வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு கடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் நான் சொல்லிட்டேன், எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். அதனால விசுவாசிங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, படிங்க, எங்களெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க அம்மாவுக்கு நான் செய்யக்கூடிய கடமை, அதுக்கான நேரம் ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அதை நான் சரியா செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி என் பசங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்களுமே டிஸ்டர்ப்டா தான் இருந்தாங்க. அப்படி இப்படி போச்சு. நடுவுல பிள்ளைங்க 2 பேருமே சிக் ஆனாங்க. பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. ரிவிஷன் எக்ஸாம் வரைக்குமே 2 பேருமே ஆவரேஜ் தான் வாங்கினாங்க. சரி, ஓகே, கர்த்தர் எது செஞ்சாலும் நன்மையா செய்வார். இன்னொன்னு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வெட்கப்பட விடவே மாட்டார். அந்த விசுவாசத்தோட உறுதியா பசங்களை எக்ஸாமுக்கு அனுப்பணும். தேவனுடைய கிருபையினால என் மகன் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து இப்போ வந்து ஹிந்துஸ்தான்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கா. இது நிஜமாவே நாங்க நினைச்சே பார்க்கல இது நமக்கு முடியுமான்னு. அடுத்தது என்னோட பையன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என் பின்னாடிதான் சுத்திட்டு இருந்தேன். ஏன்டா புக்கை எடுடா, புக்கை எடுத்தா பிரயோஜனமா, என் பின்னால சுத்தனால என்னடா யூஸ் இருக்குன்னு கேட்கவே இல்லை. எல்லா வேலையும் நான் எது சொன்னாலும் எக்ஸாம் முன்னாடி நைட்டு கூட என்னுடைய வேலை எல்லாத்தையும், நான் சொன்னது எல்லாத்தையும் அவன் செய்வான். ஆச்சரியமா இருக்கும். பார்த்தா பையன் 86% எடுத்துட்டு வந்திருப்பான். எங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. நாங்க வந்து கண்ணீர் மட்டும் தான் வடிச்சோம். இந்த கண்ணீர் வந்து நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். வெட்கப்படுத்த விடவே மாட்டாரு. நீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு பாரத்தோட, கண்டிப்பா அந்த கவலை பாரம் இல்லாத மனுஷனே கிடையாது. ஏதாவது ஒரு பிக்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு தாள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுல லாஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா விசுவாச அறிக்கை இருக்கும். அந்த விசுவாச அறிக்கையில பாத்தீங்கன்னா இப்ப என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த விசுவாச அறிக்கையை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, என்னென்ன காரியம்லாம் டிலே ஆயிட்டு இருக்கோ, கவலையே படாதீங்க. அது கர்த்தராலே ஆயிடுச்சு, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதுன்னு வந்திருக்க எல்லாரும் சொல்ல போறீங்க. இப்போ விசுவாச அறிக்கை செய்வோம். விசுவாச இந்த 100 யார் யாரெல்லாம் யூடியூப்ல பாக்குறீங்கன்னு தெரியல, ஆக்சுவலா இப்படிதான் சொல்லுவேன். இந்த 165ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. பிளீஸ் எல்லாரும் என்னோட சேர்ந்து அதில் இருக்கிறது அப்படியே வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தேவைகள் ஆண்டவர்கிட்ட என்னென்னலாம் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கீங்களோ அதை முன்னால வச்சு இந்த விசுவாச அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நம் தேவனாகிய கர்த்தர். அவர் மரித்த சடலத்தையும் உலர்ந்த எலும்புகளையும் உயிரோடு எழுப்ப வல்லவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை என்ற நிச்சயத்தோடு இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உம்மை நோக்கி ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற எல்லா காரியத்திலும் எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நாங்கள் சாட்சி சொல்லும்படிக்கு எங்களை நிறுத்துவீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். God bless you. Thanks for the opportunity.